முதலாளி டப்பிங் படம் ஒன்று ஓன் ரிலீஸ் பண்ணாங்க. சரி. அதில் 30-40 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சு. சரி, நான் சொல்லட்டுங்களா? நான் சொல்லவா? நீ சொன்னீங்கன்னா அந்த ஜப்பான் படத்தை தமிழில் டப் பண்ணேன். ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஏன் அடிக்கிறான் எதுக்கு அடிக்கிறான்னு தெரியாமே 2 பேரும் வந்து அடித்தானுங்க. தியேட்டருக்கு வந்த 4 பேரும் உழுந்தடிச்சு ஓடினானுங்க. அதில் ஒருத்தன் ஆப்ரேட்டர் 40 லட்ச ரூபா கடன். சிரிக்காதீங்க சார் நீங்கள். சார் நான் என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. முதலாளி அடுத்து தமிழில் நேராக ஒரு படம் பண்ணுறாங்க. சரி. சொந்தமாக ஒரு வீடு வச்சுருக்காங்க. சரி. அதை வச்சுக்கிட்டு 25 லட்ச ரூபா பணம் கேட்குறாங்க. சரி. விட்டதை பிடிக்கணும் இல்லை, இருக்கிறது மொத்தமா போயிடுச்சுன்னா சீனாவிலையும் சனி இருக்குங்கிறத உன்னை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். வாய் மூடிட்டு பேசாம இரு. இது கஷ்டப்படுறவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுறதுல நீங்கள் கலியுக கர்ணன் அப்படின்னு இவர் தான் சொல்லியிருக்காரு. குமாஸ்தா சொன்னது எல்லாம் கரெக்ட் தாங்க. நான் முன்னாடி ஃபைனான்ஸ் கொடுத்துட்டு தான் இருந்தேன், இப்போ கொடுக்குறதில்ல. என் சம்சாரம் வந்ததுலேருந்து பிஸ்னஸ் எல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இப்போ உங்க பிசினஸ் எல்லாமே லாபத்துல இருக்குமே. அமோகமாக இருக்கு. பொம்பளைங்க நடத்தின எல்லா பிசினஸும் வெற்றி தான். என்ன டைரக்டர் வச்ச கண்ணு வாங்காம பாக்குறாரு? என்ன லுக்கு. இவங்க மட்டும் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருந்தாங்கன்னா பெரிய ஹீரோயின் ஆயிருப்பாங்க. such a beautiful face cut. என்ன கூத்த அதே டைலாக். காஃபியை குடிங்க. சார் என் ஒய்ஃபிட்ட கேட்டு சொல்கிறேன். சரிங்க. சினிமாவுக்குன்னா என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. நல்லா கலந்துக்குங்க, கலந்துக்கிட்டு சொல்லுங்க. சரி. சினிமாங்கிறது நல்ல தொழில் தானே, கரெக்டாக பண்ணால் நல்ல தொழில். உழைப்பால் உயர்ந்த உங்களை மாதிரி ஒரு உத்தமரை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைந்த செல்வத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் நீங்க என்னன்னைக்கும் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்க சந்தோஷம் சொல்லுங்க. வரமா? வாமியா வாங்க. வரேன் சார். Just us. He's Tom and I'm Jerry. Oh, I thought என்னம்மா அம்மா பையனும் டிவி பார்க்குறீங்களா? குழந்தை தூங்கிட்டு இருக்கு. சரி சரி சரி. இவனை உங்ககிட்ட விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். hungry. ஏம்மா இப்போ வந்துட்டு போனார்ல அந்த டைரக்டர், பெரிய டைரக்டர். உன்னை பார்த்தோன்னே பெரிய நடிகாவேன்னு சொன்னாரு. இவர் என்ன பெரிய டைரக்டர்? நான் காலேஜ் படிக்கும்போதே என்னை படத்தில் நடிக்கிறியான்னு கேட்டாங்க. நான் ஆசைப்பட்டேன். எங்கள் அப்பா அம்மா தான் வேண்டான்ட்டாங்க. அட, உன் வாழ்க்கையில் நடிகாகணும்னு ஆசைப்பட்டியா? என்ன லுக்கு, நீ ஆசைப்பட்டேன்னு இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே சொல்லலையம்மா. அதுக்கு தான் உங்களை பார்த்தேன். அப்போ இவன் யாரோட ஆசை? வேற வழி இல்லாம தானே என்னை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிச்ச. உன் அழகண்ண அறிவண்ண எங்கள் அம்மா சொன்னாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தானே என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச. அப்புறம் சரி, ஆஃபீஸ் புறப்படுறேன். உங்களை அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன். Just us. He's Tom. டேய் பார்த்து போ. Oh, I thought you were somebody. டேய் நான் கேட்குறேன். யார் அது? நம்ம குமுஸ்தா தான் முதலாளி. என்னவா? யாரோ டைரக்டரை கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாராமே. ஓ ஆமாய்யா, நான் சொல்லவே மறந்துட்டேன். முதல்ல அந்த டைரக்டர் வர சொல்லு. கணக்கு பத்மஜா கல்யாணம் ஆனதுலேருந்து இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. சரிங்க. சின்ன வயசுல ஒரு ஹீரோயினை நடிக்கணும்னு ஆசையா. அந்த டைரக்டர் வச்சு நிறைவேற்றிட்டானேயா. முதல்ல அந்த டைரக்டர் வர சொல்லியா. முதலாளி என்ன ஒருமையை பார்க்குற? முதலாளி நீங்கள் எது தொட்டாலும் பொண்ணாகும். தைரியமாக எடுங்க முதலாளி. சார் திடீர்னு வர சொன்னீங்க. இல்லை சார், நீங்கள் வீட்டை வச்சு படம் பண்ண போகிறதா சொன்னீங்க. ஆமாங்க. அந்த படத்தை நான் பண்ணிட்டா? சார் சார் என்ன சார் சொல்கிறீங்க? இல்லை சார், என் மனைவி வச்சு ஒரு படம் எடுக்க முடியுமா? என்ன சார் திடீர்னு இப்படி ஒரு ஆசை? சார் எனக்கு கல்யாணம் ஆனது என் மனைவி ஆசையாக என்கிட்ட இது வரைக்கும் ஒன்றும் கேட்டதும் இல்லை, கேட்கவும் மாட்டேன். நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறமா அவள் சின்ன வயசுலேயே அவருக்கு ஹீரோயினி நடிக்கணும்னு ஆசையா. அதை பேச்சோட பேச்சா சொல்லிட்டா. சரிங்க. அவளோட சின்ன வயசு ஆசையை கூட நிறைவேற்றலைன்னா இவ்வளோ பணம் சம்பாதிச்சு வச்சு என்ன சார் பிரயோஜனம்? ஐயோ, ரொம்ப பெரிய மனசு சார் உங்களுக்கு. சரி சார், ஒரு சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணால் எவ்வளோ சார் செலவாகும்? சின்ன பட்ஜெட்டில் எடுக்கணும்னாலும் இப்போது சம்பளம்லாம் நிறையா இருக்குது. எவ்வளோ குறைச்சி வச்சாலும் ஒரு 50 லட்சம். அவ்வளோதானே சார்?
உடனே என் மனைவி கதையை ரெடி பண்ணுங்க. சரிங்க. ஆரம்பிச்சிருங்க. சரிங்க. எல்லா பணமும் நான் தரேன். சரிங்க. அது உங்கள் மனைவியே இதில் அந்த வேலைக்கார பையன் கதை. ஓ ஆமாம் சார், யூ ஆர் கரெக்ட். ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் இருக்குது சார். சரி சார். ரொம்ப நல்ல டீசெண்டான கதை சார். அது குடும்பத்தோடு பார்க்கலாம். எதிர்பாராதது அல்லது நம் கையில் இல்லை அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கேன் சார். இதில் எந்த டைட்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை வச்சிடலாம் சார். யோ கணக்குல எப்படியா இருக்கு? நல்லா இருக்கு. இந்த மாதிரி எதுவும் வந்ததில்லை சார். மேடம் இருந்தாங்கன்னா இப்போயே கதையை சொல்லிட்டுங்களா சார்? நான் தான் சொன்னேன் சார், அவங்க ஆஃபீஸ் போயிருக்காங்க. ஐயோ அவங்க வரட்டும் சார், வரட்டும். ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இப்போ போயிருங்க. போயிட்டு சாயங்காலமா நீங்களா வர்ற மாதிரி வாங்க. சரிங்க. கதையை சொல்லி அப்படியே அசத்திருங்க. பண்ணிடுறேன் சார். சார் நம்ம பேசின விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிய வேணாம் இல்லை சார். சார். ஏன்னா அவள் கொஞ்சம் விவரமானவ சார். ரொம்ப கோவம் அடிக்கடி வரும் சார். எந்த ஒய்ஃபுக்கு தான் சார் கோவம் வராது? இவளுக்கெல்லாம் வருஷத்துக்கு 2 தடவை தான் சார் கோவம் வரும். மோசம் இருக்கும் சார். இப்போ பரவாயில்ல சார். ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு வருஷத்துக்கு ஒரே தடவை தான் சார் வரும். ஒரு தடவை வந்தால் 1 வருஷம் இருக்கும் சார். இந்த கதையெல்லாம் ஒரு கிரிக்கெட்டாரா? சரி சார், நாங்கள் போயிட்டு வாங்க. வரேன் சார். போயிட்டு வரோம் சார். ஏய் இருங்கடா, வரேன்டா. அம்மா உனக்கு வர வேணான்னு சொன்னல, போமா போ. டேய் முக்கா பையன் உனக்கு கையெடுத்து கும்பிட்றேன்டா. அவனை வேலை செய்ய விட்றா. டேய் போடுங்கடா டேய். வாங்க வாங்க. நமஸ்காரம். வணக்கம் சாரி, உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். சார் அவங்க அம்மா பார்க்க போயிருக்காரு. வர கொஞ்சம் லேட் ஆகும். அப்படிங்களா? சரி கொடு. ஐயோ எதுக்கு இதெல்லாம்? இருக்கட்டும், வெறும் ஃப்ரூட்ஸ் தானே. என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? அது சொன்னா கேட்டா தானே. சொந்த வீட்டுக்கு இந்த நேரத்தில் வர்றதே டிஸ்டர்பன்ஸ். அதுவும் அடுத்தவங்க வீட்டுக்கு வர்றது அசிங்கம். சாரி பண்ணிக்கணும். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன். சரி. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன். வாங்க வாங்க உட்காருங்க. சரி. உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்தீங்க? அது ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கு இவ்வளோ தூரம் வந்தீங்க. பார்க்கணும் பேசணும்னு சொல்லி உயிரை வாங்கியிருந்தீங்கல்ல, அதான் மேடம் பார்த்துட்டீங்களே, பேசுங்க. அதாவது இவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்குங்க. ஏதாவது ஒன்று மனசில் நினைச்சிட்டாருன்னா அது சாதிக்கிற வரைக்கும் மற்றவங்க உயிரை வாங்கினே இருப்பாருங்க. முக்கியமா என்ன? அது சில பேருக்கு குடும்ப பங்கான ரோலு சூட் ஆகும். சில பேருக்கு கிளாமர் ரோலு சூட் ஆகும். ஆனால் உங்களுக்கு சாரி, உங்களை மாதிரி ஃபேஸ் கட் உள்ளவங்களுக்கு 2 ரோலுமே சூட் ஆகும். என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்குங்க. அந்த கதையை கேட்டுட்டு நீங்கள் கருத்து சொன்னீங்கன்னாக்க உங்களை மாதிரியே ஃபேஸ் கட் உள்ள யாராவது ஒருத்தரை வச்சு அந்த படத்தை எடுத்துருவாங்க. அது விஷயமா தான் சாரையும் உங்களையும் பார்த்து பேசிட்டு போகலாம் அப்படின்னு வந்தாங்க. சார் வீட்டில் இல்லை. கதையை உங்கள்கிட்ட சொல்லுங்களா? பரவாயில்ல சொல்லுங்க. தேங்க்ஸுங்க. எதிர்பாராதது அல்லது நம் கையில் இல்லை அப்படிங்கிறது தாங்க டைட்டில். அப்பா அம்மா யாருன்னே தெரியாத ஒரு அனாதை பையன். அவன் வளர்ந்ததெல்லாம் தெருவோரம் தான். கையில் காசு இருந்தால் சாப்பிடுவான், இல்லைன்னா பட்டினி கிடப்பான். ஆனால் சின்ன வயசுலேருந்தே நேர்மை தவறக்கூடாது அப்படிங்கிறது தான் அவனுடைய குறிக்கோள். ஆகாய கடலிலே காகித கப்பலே காற்றிலே நீந்தி போகுதே. பூலோக படகிலே கானலின் நீரிலே உலகமே பயணம் போகுதே. இதுதாங்க கதை. பாதை பல மாறுதே, வாழ்க்கை அவன் அனாதையா பிறந்தது எதிர்பாராதது. அந்த பெரியவருடைய மரணம் எதிர்பாராதது. அவளை சந்திச்சது எதிர்பாராதது. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சது எதிர்பாராதது. கண்ணி கழியாமலே அவையர் இறந்து போனது எதிர்பாராதது. அவன் மறுபடியும் அனாதையானது எதிர்பாராதது. இந்த கதையிலேருந்து நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம என்னதான் தீர்மானம் பண்ணாலும் அது நடக்கிறது இல்லை. அவன் நினைக்கிறது தான் நடக்கும். நம்ம கையில எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான்.
இந்த கதைக்கு உங்களை மாதிரி யாராவது ஒருத்தர் கிடைச்சு அந்த வேஷத்தை நடிச்சாங்கன்னா அது நான் செஞ்ச புண்ணியம். நீங்களே அந்த வேஷத்தை நடிச்சீங்கன்னா அது கடவுள் என் மேல வச்சிருக்கிற கருணை அப்படின்னு நான் நினைச்சுக்குவேன். மனதினை தோண்ட நிஜமான விடியல் தோன்றும். நம் பிறப்பு இறப்பு இரண்டுமே நம் கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. சார்கிட்ட கலந்து பேசிக்கிட்டு முடிவெடுங்க. நமது கையிலே. பட்டுங்களா? ஆகாய கடலிலே காகித கப்பலே காற்றிலே நீந்தி போகுதே நீந்தி போகுதே. ஓ, 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 என்னம்மா இங்கே தூங்கிட்டு இருக்க? ஆமா, நீங்க எங்க போனீங்க? நான் அம்மா போய் பார்த்து வரலான்னு போயிட்டேன். அந்த டைரக்டர் வந்தாரு, ஒரு சோகமான கதையை சொன்னாரு. நான் அப்படியே யோசிச்சுட்டே தூங்கிட்டேன். எனக்கும் அந்த டைரக்டர் ஃபோன் பண்ணாரு, நீ தான் ஹீரோயினியா நடிக்கணுமா. ம், போங்க, உங்களுக்கு வேற வேலை இல்லை. நான் தூங்க போறேன், வாங்க. ஏய், நிஜமா தான் சொல்றேன். மாப்பிள்ள, படம் எடுக்க போறீங்களாமே? அதுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஆமாங்க மாமா. தப்பா நினைக்கலண்ணா, நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்களை போய் தப்பா நினைப்பேனா மாமா? சொல்லுங்க மாமா. ஸ்டெடியா முன்னுக்கு வந்துட்டு இருக்கீங்க. சினிமா எடுக்கிற முடிவுனால உங்க வளர்ச்சியை கெடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவெடுத்து தான் நான் ஜெயிலுக்கு போனேன். அப்ப நான் ஜெயிலுக்கு போவீங்களா? ஏங்க